விஜய் முட்டி மோதி நம்மிடம் வருவார் பொறுங்கள். அதிமுக ஆட்சிதான் ரிசார்ட்டில் எடப்பாடி நம்பிக்கை. தமிழக அரசியல் அதிமுகவை நோக்கி நகரும். பொறுத்திருங்கள், நல்லதே நடக்கும். அதிமுக ஆட்சி அமையும் என புதுச்சேரி ரிசார்ட்டில் தங்க வைக்கப்பட்டுள்ள அதிமுக எம்எல்ஏக்கள் மத்தியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் தாவேகா 108 இடங்களில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. ஆனால் தாவேகா ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை இடங்களை பெற்றாத நிலையில் அக்கட்சிக்கு காங்கிரஸ் கட்சி ஆதரவளித்தது. இதன் மூலம் தாவேகா ஆதரவு எம்எல்ஏக்களின் பலம் 112ஆக அதிகரித்துள்ளது. தாவேகா ஆட்சி அமைக்க தேவையான மெஜாரிட்டி பெற இன்னும் 6 எம்எல்ஏக்கள் தேவைப்படுகிறது. இந்த சூழலில் தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்ற தாவேகா ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியது. ஆனால் ஆளுநர் விஜயின் ஆட்சி அமைக்க இதுவரை அழைப்பு கொடுக்கவில்லை. 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு இருக்கிறதா என கேட்டுள்ளார். இதனால் திமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற மற்ற கட்சிகளின் ஆதரவை கோரி வருகிறது தாவேகா. அதிமுக கூட்டணி 53 தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது. அதிமுக தனியாக 47 இடங்களில் வென்றுள்ளது. அவர்களில் சுமார் 30 எம்எல்ஏக்கள் புதுச்சேரியில் உள்ள தனியார் ரிசார்ட்டில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தாவேகா ஆட்சி அமைக்க இன்னும் 6 எம்எல்ஏக்களின் ஆதரவை தேடி வரும் சூழலில் அதிமுக எம்எல்ஏக்களை தக்க வைக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா அல்லது வேறு ஏதேனும் திட்டமா என்ற கேள்விகள் எழுந்து வருகின்றன. முன்னாள் அமைச்சர் OS மணியன், தளவாய் சுந்தரம், சேவூர் ராமச்சந்திரன், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, மேட்டூர் எம்எல்ஏ வெங்கடாசலம், பண்ருட்டி எம்எல்ஏ மோகன், நெய்வேலி எம்எல்ஏ சொரத்தூர் ராஜேந்திரன், புவனகிரி எம்எல்ஏ அருண்மொழி தேவன் உள்ளிட்ட 30 எம்எல்ஏக்கள் உள்ளனர். இந்த நிலையில் இன்று புதுச்சேரியில் அதிமுக எம்எல்ஏக்கள் தங்கியுள்ள ரிசார்ட்டுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்றார். அவருடன் முன்னாள் அமைச்சர்கள் KP முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன், SP வேலுமணி, திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் சென்றனர். எடப்பாடி பழனிசாமி தமிழக அதிமுக எம்எல்ஏக்களை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். ரிசார்ட்டில் தங்கியுள்ள அதிமுக எம்எல்ஏக்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் நல்லதே நடக்கும் என கூறியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் திமுகவுடன் கண்டிப்பாக கூட்டணி கிடையாது எனவும் அனைவரும் பொறுமையாகவும் எம்எல்ஏக்கள் யாரும் புதுச்சேரியில் இருந்து புறப்பட வேண்டாம் என்றும் கூறியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பெரும்பான்மை பலம் இல்லாத விஜய் முட்டி மோதி இங்கே வருவார். நம் தலைமையில் ஆட்சி அமையும், பொறுத்திருங்கள் எனவும் எடப்பாடி பழனிசாமி பேசியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது தாவேகா தரப்பை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது.